தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை சாட்சியாக நிறுத்தி உன்னில் நான் மகிமைப்பட போகிறேன். ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிற நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் தொடரும் கடன்கள், நோய்கள் மற்றும் அவமானங்கள் போன்ற கடுமையான போராட்டங்கள் ஒரு முடிவுக்கே வராதா என்று தினமும் கலங்குகிறீர்களா? இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் உங்களை தமது தாசனாகவே தெரிந்து கொண்டு உங்கள் மூலமாக அவர் மகிமைப்பட போவதாக உரைக்கிறார். அன்று பிறவியிலேயே பார்வையற்ற ஒரு மனிதனின் குறைகளை நீக்கி அவனை பார்வையடைய வைத்து தேவனே தமது கிருபையை அவன் வாழ்வில் வெளிப்படுத்தி மகிமைப்பட்டார். அதே போலவே இன்று நீங்கள் நேரில் சந்திக்கும் எல்லா பலவீனங்களையும் மாற்றி உங்களையும் ஒரு சாட்சியாக நிறுத்தி தேவன் உங்களில் மகிமைப்படுவார். ஆகவே உங்கள் கடினமான போராட்டங்களை குறித்து இனி ஒருபோதும் கலங்காதீர்கள். கர்த்தர் தாம் உரைத்தபடியே இந்த மாதத்தின் 31 நாட்களும் உங்கள் தொடர் போராட்டங்கள் அனைத்தையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து உங்களை சுற்றி உள்ளோர் கண் காண உங்கள் மூலமாக அவரே மகிமைப்பட போகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரம தகப்பனே, இந்த புதிய மாதம் முழுவதும் உமது கிருபையால் என்னை அபிஷேகித்து பாதுகாத்து போஷித்து வழிநடத்தி ஆசீர்வதித்தருளும். கர்த்தாவே, இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுவோரின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். இயேசுவே, உம்முடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.